போலீஸ்காரங்களை கடிக்கிறது, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது. ஆனா ரெண்டு அடிமையுமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சுட்டி காட்டினார் அவரு. திமுக தன்னுடைய நிலைப்பாடுகள்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய மனசாட்சி என்பது மத நல்லிணக்கம் தான். அந்த மத நல்லிணக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஒருவருடைய பண்டிகையை இன்னொருவர் மதிக்கின்ற அளவில் நேற்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தர்காக்கள்லையும் பல்வேறு பள்ளிவாசல்கள்லையும், தர்காவாவது இஸ்லாத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கப்படுவது, மரபாக இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் தர்காவே தள்ளி வச்சு பார்ப்பாங்க. ஆனால் பள்ளிவாசல்ல நேற்று கார்த்திகை தீபத்தை ஏற்றி கொண்டாடுறாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா உட்காந்து கார்த்திகை தீபம் ஏற்றி எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு போகிறாங்க. இதை தமிழ்நாடு விரும்புகிறது. ஆனால் இதை விரும்பாதவர்கள் தமிழ்நாட்டில் கால் வைக்க முயற்சி செய்யும் போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. நேற்று திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்ற சொல்லி உத்தரவிட்டதுக்கு அடுத்த நாள் கடையை அடைக்க சொல்லி சங் பரிவார் கும்பல் போய் அங்கே கலவரம் பண்றாங்க. இந்தியா கூட்டணியை சேர்ந்த அத்தனை பேரும், திமுக, சிபிஐ, சிபிஎம், மார்க்சிஸ்ட் அத்தனை பேரும் உள்ள போய் நின்று அந்த இடத்துல கடையை தரங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறோம்னு அவ்வளவு பேரும் அங்க போய் நிக்கிறாங்கல்ல. அந்த இடத்துக்கு கடையை திறக்க சொல்லி இன்னொருத்தரும் போயிருக்கணுமே, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி, அந்த கட்சி ஏன் போகல? அப்ப அந்த இடத்துல ஏடிஎம்கே தன்னுடைய உணர்வுகளை இழந்து போயிருக்கிறதா? 2014 சரி, அதிகாரம் அதை கேட்டு